வணக்கம். இது சிந்தனை செல்வம். இப்போ நம்மில் பலர் நம்புறோம், அதாவது நம்மை நாமே ப்ரோமோட் பண்ணுவது தவறு, அது ஈகோ அப்படின்னு. ஆமா, பொதுவாவே அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் திறமை இருந்தாலும் நம்மை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு உண்மை, நீங்கள் உங்களை காட்டவில்லை என்றால் உலகம் உங்களை கவனிக்காது. 100க்கு 100 உண்மை அது. சோ இந்த ஆழமான அலசல்ல ஈகோ இல்லாமல் அடக்கத்துடன் உங்களை எப்படி சரியாக ப்ரோமோட் பண்ணுவது என்று பார்க்கலாம். ஆரம்பிப்போம். கண்டிப்பா. இது இன்றைய காலகட்டத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு தேடல். என்ன பாத்தீங்கன்னா, பல பேருக்கு தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துவது அப்படின்னாலே ஒரு தயக்கம் இருக்கு. ஆமா, அதாவது மத்தவங்கள மட்டம் தட்டிட்டு நாம மேல வர்றது, இல்லனா இல்லாத ஒன்ன பொய் சொல்லி பெரிதாக்கி காட்டுறது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்கு. கரெக்ட். ஆனா நாம இன்று அலசப்போகும் ஆதாரங்கள் ஒரு முற்றிலும் புதிய கோணத்தை முன்வைக்குது. தற்பெருமை இல்லாமல் மிக இயல்பாக உலகம் உங்களை தேடி வரும்படி எப்படி செய்வது அப்படிங்கிற உளவியல் வழிமுறைகளை நாம பார்க்க போறோம். சூப்பர். அப்போ இத அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். வெற்றி அப்படிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்தாலேயோ இல்ல லாட்டரி அளிக்கிற மாதிரியோ வர்றது கிடையாது. இது முழுக்க முழுக்க காரணம் மற்றும் விளைவு விதியின் அடிப்படையில தான் செயல்படுது அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட விளைவு வேணும்னா அதற்கான காரணத்தை நாம உருவாக்கணும். ஆனா இது கேட்க ரொம்ப தத்துவமா இருக்கே, நடைமுறைக்கு எப்படி ஒத்து வரும்? இது வெறும் தத்துவம் கிடையாதுங்க. இது ஒரு துல்லியமான விதி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெற்றியின் அடிப்படை என்பது ஒரு மனிதனுடைய அதீத உடல் பலத்திலோ அல்லது பிறவி அறிவிலோ இல்லை. ஓ, அப்போ பெரிய அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? கண்டிப்பாவே இல்ல. உலகத்துல ரொம்ப வலிமையானவங்க எல்லாரும் பெரிய வெற்றியாளர்களா இல்ல. அதே போல பல பட்டங்கள் வாங்கியவங்க எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் இல்ல. அப்போ உண்மையான வித்தியாசம் எங்க வருது? தன்னுடைய ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செலுத்துகிற திறன் கொண்ட மனிதர்களால தான் ஜெயிக்க முடிகிறது. இதத்தான் சுய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சுய வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். ஆனா ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையை தானே முழுமையா கட்டுப்படுத்திட முடியுமா? நீங்க எதை மீன் பண்றீங்க? அதாவது நமது சமூகச் சூழல், நாம் வளர்ந்த விதம், பொருளாதார பின்னணி, ஏன் சில நேரங்கள்ல ஜாதகம் கூட நமக்கு கட்டுப்படுத்துதுன்னு ஒரு பொதுவான நியதி இருக்கே. ஒரு ஏழ்மையான சூழல்ல பிறந்த ஒருத்தர் வெறும் ஆசைப்பட்டா மட்டும் இந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட முடியுமா? இது மிக முக்கியமான ஒரு வாதம். நீங்க சொல்ற மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற சூழல் நமக்கு தொடர்ந்து பல ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உன்னால முடியாது, உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றது. அதேதான். ஆனா நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான உண்மை ஒன்னு இருக்கு. சூழல் தரும் தகவல்களை நாம ஒரு ஆலோசனையாக மட்டுமே எடுத்துக்கணுமே தவிர அதை விதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓஹோ, அதாவது நம்ம கையில தான் முடிவு இருக்கு. கண்டிப்பா. ஒரு உணவை எப்படி செரிமானம் செஞ்சு தேவையான சத்தம் மட்டும் உடம்பு எடுத்துக்குதோ, அதுபோல சூழல் தரும் விமர்சனங்களை உள்வாங்கி அதிலிருந்து நமக்கான உந்துதலை நாமே உருவாக்கிக்கணும். இதுல இன்னொரு அற்புதமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்ன அது? நீங்க ஆசை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. பலரும் ஆசைகளை வெறும் பகல் கனவுகள்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆதாரங்கள் அதை எப்படி விளக்குதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆசை வருதுன்னா அதற்கான அடிப்படை ஆற்றல் உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே உறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிஜமாவா? அப்போ நமக்குள் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு திறமைய வெளிப்படுத்தணும்னு நமக்கு ஆசையே வராதா? ஒருபோதும் வராது. உங்க ஆசை என்பது உங்களின் வெளிப்படுத்தப்படாத திறமையின் குரல். இது ரொம்ப புதிய ஒரு கோணமா இருக்கே. அப்போ எனக்கு ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் ஆகணும்னு ஆசை வருதுன்னா, அந்த பேச்சாற்றலுக்கான கருவிகள் யதார்த்தத்துல எனக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள துடிக்கும் ஒரு உந்துதல் தான் இந்த ஆசை. சரியா? மிக தெளிவா சொல்லிட்டீங்க. அதனாலதான் உங்களை நீங்க ப்ரொமோட் செஞ்சுக்கிறதுக்கான முதல் படியே நீங்க எப்படி மாற விரும்புறீங்க என்பதற்கான ஒரு தெளிவான மனச்சித்திரத்தை ஆழமாக உருவாக்குவதுதான். சரி, மனதளவுல ஒரு சித்திரத்தை நான் உருவாக்கிட்டேன். எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா வெறும் எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நிஜ உலகத்துல முன்னேறுவது? இது கற்பனையிலேயே கோட்டை கட்டுற மாதிரி ஆகிடாதா? இங்குதான் நாம பரிணாம வளர்ச்சி விதி அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை புரிஞ்சுக்கணும். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒற்றை உயிரினும் எப்படி பரிணாமம் அடைந்தது? சயின்ஸ் கிளாஸ் மாதிரி போகுதே, எப்படி அடைந்தது? அந்த உயிரணு தன்னிடம் இருந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி தன்னுடைய அந்த சிறிய எல்லையை தாண்டி வேலை செய்ததால்தான் அது பல செல்களாக பிரிந்து இன்று ஒரு முழு மனிதனாக வளர்ந்து நிற்கிறது. இதே தத்துவம்தான் மனிதனின் பொருளாதார வெற்றிக்கும் பொருந்தும். அப்படின்னா நான் ஒரு சாதாரண வேலையில இருந்தாலும் அந்த வேலையை தாண்டி வளரணும்னு சொல்றீங்களா? ஆமாம். ஆனா இது ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ளணும்.
வளர்ச்சி எப்போது நடக்கும்னா, தற்போது நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வேலையை மிக சரியாக செய்வது மட்டுமின்றி அந்த இடத்தின் எல்லையை தாண்டி புழியும் அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டும். இருங்க இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. இப்போ இது ஒரு கார்ப்பரேட் உலகம். நான் ஒரு நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட பொறுப்புல வேலை செய்றேன். நான் ஏன் என் வேலைக்கு மேல அதிகமா உழைக்கணும்? நான் ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிற ஆசையில அதிகமா உழைச்சா பல நிறுவனங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? இவன் நிறைய வேலை செய்றான், இவங்கிட்ட எல்லா வேலையும் கொடுப்போம் அப்படின்னு என்னைய ஒரு இயந்திரம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அதே இடத்துல தானே வச்சிடுவாங்க. இது எப்படி செல்ஃப் ப்ரொமோஷன் ஆகும்? இது சுரண்டல் இல்லையா? நீங்க கேட்கறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. உலகத்துல 90% வேலை பார்ப்பவர்களின் மனதிலும் இருக்கும் பயம் இதுதான். ஆனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நீங்கள் அதிகமாக உழைப்பது உங்கள் முதலாளியிடம் சலுகை பெறுவதற்காகவோ அவரை திருப்திப்படுத்துவதற்காகவோ இருக்கக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்வது போல அது உங்களை ஒரு அடிமை மனநிலைக்குத்தான் கொண்டு செல்லும். பின்ன வேற எந்த நோக்கத்துக்காக நான் ஏன் எல்லையை தாண்டி உழைக்கணும்? உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் நோக்கத்தோடு உழையுங்கள். உங்களின் தற்போதைய வேலையை ஒரு பயிற்சிக் களமாக பாருங்கள். நீங்கள் அதிகமாக உழைப்பது அந்த நிறுவனத்திற்காக அல்ல, உங்கள் சொந்த திறமையின் எல்லையை விரிவாக்குவதற்காக. ஓ, எனக்காக நான் உழைக்கிறேன். அதேதான். அப்படி வேலை செய்து உங்கள் தற்போதைய பதவியை விட நீங்கள் அறிவிலும் ஆற்றலிலும் மிகப்பெரியவராக வளர்ந்து விட்டீர்கள் என்றால், ஒருவேளை அந்த முதலாளி உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். வேற நிறுவனம் வாய்ப்பு தருமா? கண்டிப்பா. திறமை என்பது ஒரு காந்தம் போல. நீங்கள் அந்த இடத்திற்கு பொருத்தமில்லாத அளவுக்கு பெரியவராக வளர்ந்துவிட்டால் இந்த சந்தை உங்களை கவனிக்கும். வேறொரு நிறுவனம் கண்டிப்பாக தேடி வந்து வாய்ப்பை தருவார்கள். சூப்பர். அதாவது நான் எனக்கான மதிப்பை உயர்த்திக்கிறேன். என்னோட தற்போதைய சூழல் என்னை தக்க வைக்க முடியாத அளவுக்கு நான் என்ன பெரிதாக்கிக்கிறேன். மிக துல்லியமான விளக்கம். ஓகே, இது ஒரு தனி மனிதனோட மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நேர்களுக்கு இருக்கிற அந்த பிரதானமான கேள்விக்கு நாம் இன்னும் வரலையே. எந்த கேள்வி? இந்த ஈகோ இல்லாமல் எப்படி நம்மை ப்ரொமோட் செய்வது? இப்போ நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு தம்பட்டம் அடிக்காமலே எப்படி என் திறமைய அவங்களுக்கு உணர்த்துவது? இதுக்கான விடையத்தான் ஆதாரங்கள் வளர்ச்சி நோக்கிய சிந்தனை என்று குறிப்பிடுகின்றன. இதுதான் ஈகோ இல்லாத செல்ஃப் ப்ரமோஷனின் ஆணிவேர். நீங்கள் யாரிடம் பேசினாலும் உங்கள் எண்ணம் முழுவதும் அவர்களின் வளர்ச்சியை நோக்கியதாக இருக்க வேண்டும். அவர்களின் வளர்ச்சியா? ஒரு நடைமுறை உதாரணத்தோட சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் டிசைனரா இருக்கீங்க. ஒரு வாடிக்கையாளர் வந்து லோகோ டிசைன் பண்ணி கேக்குறாங்க. ஒரு சாதாரண டிசைனர் என்ன பண்ணுவார்? நான் இத்தனை வருஷமா டிசைன் பண்றேன், இந்த விருதுகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்ட். அது ஈகோ. ஆனா வளர்ச்சி நோக்கிய சிந்தனை கொண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த லோகோவை கொடுக்கும்போது இந்த டிசைன் எப்படி உங்களின் பிராண்ட் மதிப்பை உயர்த்தும், உங்கள் வியாபாரத்தை எப்படி பெருகும் என்று வாடிக்கையாளரின் வளர்ச்சியை மையப்படுத்தி பேசுவார். வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அணுகுமுறை. மனிதர்களின் அடிப்படை உளவியல் என்னவென்றால், அவர்கள் எப்போதும் தங்கள் சொந்த வளர்ச்சியை நோக்கியே ஈர்க்கப்படுவார்கள். உங்களிடம் பேசும்போது ஒருவருக்கு நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டால் அவர் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். ஆக உங்களை ப்ரொமோட் செய்வது என்பது என்னை பாருங்க நாம் பெரியாள் என்று கூறுவதில் இல்லை, மாறாக உங்களிடம் பேசும் நபர் தங்களை மதிப்புமிக்கவர்களாக உணரும்படி செய்வதில்தான் இருக்கு. மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். அவர்களுக்கு வளர்ச்சி உணர்வை கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டியதில்லை. அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். இது ஒரு அருமையான மதிப்பு பரிமாற்றம். ஆனா இங்க ஒரு பொருளாதார ரீதியான கேள்வி வருது. நாம் வாங்கும் பணத்தை விட அவர்களுக்கு அதிக லாபத்தை கொடுத்தால் எனக்கு என்ன மிஞ்சும்? இங்குதான் பணமதிப்பு மற்றும் பயன்பாட்டு மதிப்பும் என்ற இரண்டு விஷயங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்கணும். நீங்கள் பெறும் பணமதிப்பை விட அளிக்கும் பயன்பாட்டு மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். பயன்பாட்டு மதிப்புன்னா யூஸ் வேல்யூவா? ஆமா. ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன். மிக கடுமையான குளிரான பனிப்பிரதேசத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு ஒரு தீப்பெட்டியின் மதிப்பு என்ன? அது அவர் உயிரையே காப்பாற்றும், விலை மதிக்க முடியாதது. அதே தீப்பெட்டியை ஒரு நகரத்தில் வாழும் மனிதரிடம் கொடுத்தால் அதன் பணமதிப்பு வெறும் ₹1 தானே. உண்மைதான். அந்த தீப்பெட்டியின் பணமதிப்பு ஒண்ணுதான். ஆனா அது கொடுக்கும் பயன்பாட்டு மதிப்பு சூழ்நிலையை பொறுத்து பல மடங்கு அதிகமாகுது. அதே போலத்தான் நீங்கள் செய்யும் வேலையும். சில ₹100 கொடுத்து நீங்கள் வாங்கும் புத்தகத்தில் உள்ள ஒரு வரி உங்கள் வியாபாரத்தில் பல லட்சங்களை சம்பாதிக்க வைக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாட்டு மதிப்பை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் மதிப்பு உயரும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. நம்ம வாழும் இந்த உலகத்துல வேலைவாய்ப்புகள் குறைவு,
வளங்கள் குறைவுன்னு தானே நம்ம நம்புறோம். ஒரு பதவிக்கு 100 பேர் போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கையில் எல்லாருக்கும் இப்படி வாரி வழங்கி சக மனிதர்களோடு போட்டி போடாமல் இருந்தா எப்படி நாம் வெற்றி பெற முடியும்? நீங்க கேட்கிற இந்த கேள்வி ரொம்ப ஆழமானது. பல நூற்றாண்டுகளாக மனித சமூகம் இப்படித்தான் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கு. பற்றாக்குறை என்ற ஒரு மிகப்பெரிய மாயைக்குள்ளேயே நாம சிக்கியிருக்கோம். மாயையா? நிஜமாவே பற்றாக்குறை இல்லையா? இல்லவே இல்ல. யாரோ ஒருவரை தோற்கடித்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்ற போட்டி மனப்பான்மையில தான் உழைக்கிறோம். ஆனா இயற்கையின் விதி அப்படி கிடையாது. இயற்கை எப்பவுமே ஒருத்தரை அழிச்சு இன்னொருத்தரை உருவாக்குதுன்னு தானே சயின்ஸ் சொல்லுது. அது மிருகங்களுக்கான பிழைப்பு விதி. நீங்க சொன்ன அந்த பற்றாக்குறை மாயையை நான் உடைக்கிறேன் கேளுங்க. ஒரு சாதாரண விதைய நிலத்துல போடுறீங்க. அந்த ஒரு விதை மரமாகி பல ஆயிரம் புதிய விதைகளை உருவாக்குறது. நிலத்திடம் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தால் இது நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் நிலப்பரப்பை மட்டும் சரியாக பயன்படுத்தினால் இன்று உலகத்திலுள்ள அத்தனை மக்களுக்கும் தேவையான உணவை அங்கே உற்பத்தி செய்துவிட முடியும்னு ஒரு கணக்கீடு சொல்லுது. என்னது? உலகின் அத்தனை மக்களுக்கும் ஒரே மாகாணத்துல உணவு கொடுக்க முடியுமா? ஆமா, இயற்கையிடம் எந்த பற்றாக்குறையும் இல்ல. பற்றாக்குறை என்பது மனிதர்களின் பயத்தால் உருவாக்கப்பட்ட கற்பனை. நீங்கள் உங்கள் சிந்தனையை போட்டி போடும் மனநிலையிலிருந்து புதிதாக உருவாக்கும் மனநிலைக்கு மாற்ற வேண்டும். அப்போ நாம மத்தவங்களோட போட்டி போட தேவையில்ல, நமக்கான பாதையை நாமளே புதுசா உருவாக்கிக்கலாம். கரெக்ட். உங்களுக்கான இடம் தானாகவே உருவாகும். இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். ஆனா இந்த மனநிலையை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படிங்கறதுல நம்ம பேசும் வார்த்தைகளுக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு தங்களோட பழைய கஷ்டங்களை பத்தியே பேசுவாங்க. இதுவும் ஒரு வகையான செல்ஃப் ப்ரமோஷன் தானே? இது ஒரு தற்காலிகமான அனுதாபத்தை வேண்டுமானால் உருவாக்கலாம். ஆனா உண்மையான மதிப்பை இது ஒருபோதும் உருவாக்காது. வறுமையை பற்றியோ கடந்து வந்த கஷ்டங்களைப் பற்றியோ தொடர்ந்து பேசுவது எந்த வகையிலும் பெருமைக்குரிய விஷயமல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தத சொல்றதுல என்ன தப்பு? உளவியல் ரீதியாக பார்த்தால் நீங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தீர்கள் என்று தொடர்ந்து பேச பேச உங்களை அறியாமலேயே உங்கள் மனதை மீண்டும் அந்த வறுமைச் சூழ்நிலைக்கே நீங்கள் இழுத்துச் செல்கிறீர்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. கடந்த கால கஷ்டங்களையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டியை முன்னோக்கி ஓட்டிக்கொண்டே பின்னோக்கி பார்க்கும் கண்ணாடியே, அதாவது ரிவ்யூ மிரரை மட்டும் பார்ப்பது போல இருக்கு. மிகச்சரியான ஓமை. மனிதர்களை கீழே தள்ளி வைப்பது மூளைக்கு வேலை கொடுக்க தயங்கும் சோம்பேறித்தனம்தான். பழைய கஷ்டங்களையே பேசிட்டு இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக தயங்கும் ஒரு மனச்சோம்பேறித்தனம். அதே மாதிரி சிலரை நான் பார்த்திருக்கேன். யாராவது அவங்கள பாராட்டினா ஒரு தேவையற்ற அடக்கத்தை காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு, ஐயோ நான் ரொம்ப சாதாரணமானவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு குறைச்சு பேசுவாங்க. அது உண்மையான அடக்கம் அல்ல, அது ஒரு போலித்தனமான அடக்கம். தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வது உங்களை வளர்க்காது. உண்மையான அடக்கம் என்பது உங்களின் திறமைகளை நேர்மறையாக வெளிப்படுத்துவது. அப்போ எதை பத்தி பேசணும்? கடந்த கால கஷ்டங்களை மறந்துவிட்டு இனி நீங்கள் செய்யப்போகும் சிறப்பான வேலைகளைப் பற்றியும் கட்டியெழுப்பப் போகும் வளமான எதிர்காலத்தை பற்றியும் பேசுங்கள். ஆக வறுமையை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு வளத்தை பற்றி பேசுவது, மற்றவர்களை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று பேசுவதுதான் உண்மையான ஈகோ இல்லாத செல்ஃப் ப்ரமோஷன். துல்லியமாக பிடித்துவிட்டீர்கள். அதுதான் உங்கள் வார்த்தைகள் உங்கள் உலகத்தை உருவாக்கும் ரகசியம். எப்போதுமே உருவாக்கும் வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். நேயர்களே, இந்த ஆழமான உரையாடலிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிகிறது. உங்களை ப்ரமோட் செய்வது என்பது அகங்காரத்தின் வெளிப்பாடோ பிறரை தாழ்த்தும் செயலோ அல்ல. அது நீங்கள் சமூகத்திற்கு வழங்கும் மதிப்பின் வெளிப்பாடு. கண்டிப்பா. உங்களின் தற்போதைய வேலையை அதன் எல்லையை தாண்டி பிழிந்து செய்வது, மற்றவர்கள் உங்களிடம் பேசும்போது அவர்கள் முன்னேறுவதான ஒரு உணர்வை கொடுப்பது, வளங்கள் பற்றாக்குறை என்ற மாயையை உடைப்பது, எப்போதும் நேர்மறையான எதிர்காலத்தை பற்றியே பேசுவது, இவைதான் உண்மையான வெற்றிக்கான திறவுகோள்கள். இத சரியா ஃபாலோ பண்ணாதே போதுமானது. இறுதியாக நேயர்களே, உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனை. நமது ஆசைகள் அனைத்தும் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலின் வெளிப்பாடுதான் என்று இன்று பார்த்தோம். அப்படியென்றால் இன்று வரை நீங்கள் இது நமக்கு செட் ஆகாது அல்லது இதெல்லாம் எனக்கு கிடைக்காது என்று ஒதுக்க நினைத்த அல்லது புதைத்து வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை உங்களுக்குள் இருக்கலாம். அந்த ஆசை உண்மையில் உங்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டவே இயற்கையால் உங்களுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு மாபெரும் திறமையாக இருந்தால் என்ன செய்வீர்கள்?
அதைத் தொடர்ந்து புதைத்து வைப்பீர்களா அல்லது உங்கள் எல்லையை தாண்டி அதை வெளிப்படுத்துவீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு சந்திப்போம்.